Hello students, this is Iqbal. Example 3.47. ஒரு graph நம்ம பார்க்க போறோம். இது வந்து என்ன Varshika drew a 6 circle with the different sizes வரையறாங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா டயாமீட்டருக்கு தகுந்த மாதிரி அவங்க சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கு, வேரியேஷன்ல இருக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா அவங்க 5 வரைக்கும் போட்டாச்சு வேல்யூ. 6 போட்டா அது என்ன வேல்யூ வரும், அது வந்து நம்ம கிராஃபிக்கலா நம்ம சால்வ் பண்ணி காமிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ரொம்ப ஈஸி. அதனால நான் டயக்ராம்லாம் நீங்கள் இதில் பார்த்தாவே புரிஞ்சிக்கலாம்னால லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன வேரியேஷனுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது? இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அதை ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். எக்ஸ் வந்து இன்க்ரீசஸ். ஓகே, ஒய் அதுவும் பாருங்கள் 3.1 6.2 அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒய்யும் இன்க்ரீசஸ். அதனால வேரியேஷன் வந்து டைப் என்னன்னு எழுதிட வேண்டியதுதான். வேரியேஷன் அப்படின்னு போட்டுங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எழுதுங்க போதும். டைரக்ட் வேரியேஷன், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனதுனால இதுக்கு பேர் டைரக்ட் வேரியேஷன். அப்போ டைரக்ட் வேரியேஷனாக இருந்தால் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம், ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ். ஓகேவா? இதுதான் டைரக்ட் வேரியேஷனுக்கான ஃபார்முலா. அப்போ கே வேணும்னா இந்த எக்ஸ் இந்த சைடு வந்து டிவைட் ஆயிரும். அப்போ நம்ம கே எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒய் பை எக்ஸ். நீங்கள் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணணும் அவசியம் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் டிவைட் பண்ணாவே போதும். ஓகேவா? 3.1 by 1 இஸ் ஈக்குவல் டு 3.1. அப்போது தேர்ஃபோர் ஒய் வந்து என்ன கிடச்சோம் நம்மளுக்கு, ஒய் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் 3.1 இன்ட்டு எக்ஸ். அவ்வளோதான் இது. அப்புறம் பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும். என்னென்ன இருக்குது இங்கே கிடச்சிருக்கு நம்மளுக்கு, அது அப்படியே எழுதணும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸு வந்து 1, ஒய் வந்து 3.1 இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்புறம் எக்ஸு வந்து 2, ஒய் வந்து 6.2, எக்ஸு வந்து 3, ஒய் வந்து 9.3, அப்புறம் எக்ஸு வந்து 4, ஒய் வந்து 12.4, அப்புறம் எக்ஸு 5, ஒய் வந்து 15.5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை அப்படியே மார்க் பண்ணி காமிக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணுறது, எக்ஸு வந்து 1, இது எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், இதில் எப்படி இருக்குது 1 2 3 4 5 அப்படின்னு வரிசையாக தான் இருக்குது. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 வரைக்கும் போட்டால் போதும். அவங்க எக்ஸ்ட்ரா லாஸ்ட்டில் வந்து 6 கேட்டிருக்காங்களா, 6 வரைக்கும் கூட போட்டால் போதும். எனக்குமே இந்த மாதிரி கிராஃப் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மார்ஜின் கடைசியில் தள்ளிடுறது நல்லது. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸு பாசிட்டிவ் ஒய் தான் வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா நடுவில் எல்லாம் போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிராஃபுக்கு, இந்த வேரியேஷன் கிராஃபுக்கு வந்து சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இது இங்கே கூட போடலாம் லாஸ்ட்டில், அதேமாதிரி இதையும் இங்கே கூட போடலாம். ஓகேவா? போட்டுட்டு எக்ஸு இது வந்து ஹரிசாண்டலாக உள்ளது எக்ஸு, வெர்டிக்கலாக உள்ளது ஒய். ஸோ எக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 ஃபஸ்ட்டு இங்கே 0 வரும். எக்ஸும் ஒய்யும் மீட் பண்ணுற இடம் எப்போவுமே 0, பாக்கியெல்லாம் 1 2 3 4 இங்கே போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3.1 6.2 அந்த மாதிரி வருது. ஸோ நம்மளால் மார்ஜின் கீழே இறக்கி போட்டனால இதையும் நம்ம 1 2 3னே போட்டுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இங்கே 15.5 வருதா, அதுக்கப்புறம் அப்போ 1 2 3னே போட்டுக்கலாம். அண்ட் ஸோ ஆன் 20 வரைக்கும் போட்டிருக்காங்க, போதும். சரி, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன பிரச்சனைங்கன்னா 3.1 எப்படி போடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் 1 சென்டிமீட்டர் ஆக்சுவலாக. அப்போ 1 சென்டிமீட்டர் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா 1 யூனிட்னு எடுத்துக்கிறோம். இந்த சின்ன சின்ன கட்டம் பார்த்தீங்களா, கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்னதாக இருக்குல்ல, அது ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர். மொத்தம் அதே மாதிரி எத்தனை இருக்கும், 10 இருக்கும். சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஓகேவா? 10 மில்லிமீட்டர் தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும். சரி, ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸோட வேல்யூ, செகண்ட் உள்ளது ஒய்யோட வேல்யூ. ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குங்க, 1 இருக்கா, 1க்கு நேராக கை வச்சுக்கோங்க. அப்படி கை வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள். எது வரைக்கும் 3.1. 3.1 எங்கே இருக்குன்னா இங்கே 3 இருக்குது நம்மளுக்கு தெரியும். 3க்கு நேராக வந்தாச்சு. இங்கேருந்து 1லேருந்து அப்படி 3க்கு நேராக வந்தாச்சா. 0.1னா ஒரு கட்டம் ஃபஸ்ட்டு லைன் இருக்கும் பாருங்க, சின்ன லைனு, அந்த இடத்துல மார்க் பண்ணணும். 1, 3.1 முடிஞ்சு. அதே மாதிரி தான் 2, 6.2. எக்ஸில் 2க்கு நேராக கை வச்சுக்கோங்க. 6க்கு நேராக போயிட்டு அங்கேருந்து 0.2னா 2 சின்ன லைன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 3னா என்ன பண்ணும், 3க்கு நேராக 9 இருக்கா, நேராக 9 போயிடுங்க. 9லேருந்து 9.3 இருக்குது பாருங்கள், 9.3. அப்போனா அந்த சின்ன கட்டம் 3வது கட்டத்தில் 3வது லைனில். தட்ஸ் ஆல்.
அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் போடணும். இது வரைக்கும் போட்டோம் நம்ம. இந்த லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 6க்கு தான் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேலை வச்சு இதுக்கு நேராக ஸ்கேலை வச்சு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போய் அது போய் என்ன ஆகும், அடி போய் மோதும். உடனே ஸ்கேலை ஹரிசாண்டலாக மாற்றி இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 18.6 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம அதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம இதை மார்க் பண்ணுறோம். இது ஓகே, இங்கேருந்து இங்கே கோடு போடுறது ஓகே, இந்த வெர்டிகலாக இதை வந்து நீங்கள் எப்படியும் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இந்த இடத்துல y ஈக்குவல் டு நான் என்ன சொல்லியிருக்கேன், 3.1 இன்ட்டு எக்ஸு அதுதானே கொடுத்துருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வென் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் 6, அப்போது எக்ஸ் தான் டயாமீட்டர். அப்போ எக்ஸோட வேல்யூ 6ஆக இருந்துச்சுன்னா y எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல 3.1 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 போடுங்க. 6 இன்ட்டு 1 6, 6 3s are 18, ஓடி தள்ளி பாயிண்ட்டு. அப்போ 18.6 நேராக நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வச்சு மேக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த சம்மு ரொம்ப சிம்பிளான சம்மு. இதே மாதிரி தான் எல்லா சம்முமே இருக்கும். இதில் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. சில சம்ஸ்க்கு வந்து நம்ம இந்த டேபிள் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு.